என்னதான் கிரிக்கெட்ன்றது ஜென்டில்மேன்ஸ் கேமா இருந்தாலும் சில நேரத்தில் பிளேயர்ஸ்குள்ள நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அங்க கிரிக்கெட் கிரவுண்டே போர்க்களமா மாறிடும். அந்த மாதிரி இது வரைக்கும் பிளேயர்ஸ்குள்ள நடந்த டாப் 5 ஹை வோல்டேஜ் ஃபைட்ஸ் இன் கிரிக்கெட் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டா வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 5 ரெய்னா vs ஜடேஜா. இந்தியால டாப் 5 ஃபீல்டர்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல டாப் 3 குள்ள வர பிளேயர்ஸ் தான் ரெய்னா அண்ட் ஜடேஜா. அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஆன் ஃபீல்ட்லயும் சரி ஆஃப் ஃபீல்ட்லயும் சரி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே கிரவுண்டுக்குள்ளே ஒரு தடவை சண்டை வந்துச்சு. 2013 இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்காக்குள்ள நடந்த ட்ரை சீரிஸ். அது இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த அந்த மேட்ச் இந்தியாவுக்கு ஒரு மஸ்ட் வின் கேம். ஆனா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா கேப்டனான MS தோனி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால அந்த மேட்ச் மிஸ் பண்ண விராட் கோலி அந்த மேட்ச் கேப்டனா மாறினாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியா 311 ரன்ஸ் அடிச்சு 312 டார்கெட்டை வெஸ்ட் இண்டீஸ்க்கு கொடுத்தாங்க. அப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜடேஜாவோட ஒரு ஓவர்ல ரெய்னா ஒரு கேட்ச மிஸ் பண்ணிருப்பாரு. இதை பார்த்த ஜடேஜா அப்செட் ஆயிருப்பாரு. இது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அங்கேயே ஒரு ஆர்குமெண்ட் உருவாக்கி இருக்கும். அப்புறம் அந்த ஹீட்டடான ஆர்குமெண்ட் ட்ரிங்க்ஸ் பிரேக்லயும் கண்டினியூ ஆயிருக்கும். Wicket was taken. Now he's coming in to say something to Jadeja. Jadeja had something to say to him as well. Don't worry about it. Don't worry about it. ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதான் சார் பசங்கன்ற மாதிரி ரெண்டு பேரும் அங்கேயே பேசி காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்ல அந்த மேட்சை இந்தியா 102 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிருப்பாங்க. அதோட அந்த சீரீஸை இந்தியா தான் வின் பண்ணாங்க. நம்பர் 4 விராட் கோலி vs மிச்சல் ஜான்சன். இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவோட பிரைம் அக்ரெசிவ் ஃபாஸ்ட் பவுலர் மிச்சல் ஜான்சன், அப்படியே இந்த பக்கம் ஒன் ஆஃப் த மாடர்ன் டே கிரேட்ஸ் சேஸ் மாஸ்டர் கோலி. அப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் அவங்க பிரைம் டைம்ல மீட் பண்ணப்ப நடந்த சண்டை தான் இது. 2014 பார்டர் கவாஸ்கர் சீரிஸோட 3வது டெஸ்ட் மேட்ச் மெல்பர்ன்ல நடந்த அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஜான்சனோட ஓவர்ல கோலி ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஆட பார்த்திருப்பாரு. அப்ப அந்த பால புடிச்ச ஜான்சன் கோலி மேலே திருப்பி அந்த பால த்ரோ பண்ணிருப்பாரு. இப்ப ரெண்டு பேரும் அங்கேயே ஹீட்டடான வேர்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. in the gap and there's a going on out in the middle too now with Virat Kohli and Mitchell Johnson. I think Virat Kohli அதுக்கப்புறம் கோலி ஜான்சனை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாரு. This will be quick. Goes for it and gets enough on it too. இந்த மேட்ச்ல கோலி 169 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அது மூலமா இந்தியா அந்த மேட்சை டிரா பண்ணாங்க. என்னதான் ஆஸ்திரேலியா அந்த சீரிஸை வின் பண்ணிருந்தாலும் அந்த சீரிஸ்ல கோலி 600 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருந்தாரு. அதுல 4 செஞ்சுரிஸ் அடக்கும். அது மட்டும் இல்ல அந்த சீரிஸ் ஃபுல்லாவே கோலி ஜான்சனை பயங்கரமா டாமினேட் பண்ணாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த இந்த சண்டை எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எப்ப டெஸ்ட் சீரிஸ் நடந்தாலும் இவங்க சண்டை கிளிப்பை வச்சுதான் அட்வர்டைஸே பண்ணுவாங்க. This is business. This is my flat. I know, but I did business. Shut up. நம்பர் 3 பொலார்ட் vs ஸ்டார்க். கிரிக்கெட்ல ஸ்லெட்ஜிங்க்கு பேர் போன ஆஸ்திரேலியா பிளேயர் பவர் ஹவுஸான கரேபியன் பிளேயர் மீட் பண்ணா என்ன நடக்கும்? கரெக்டா தான் பறக்கும். 2014 IPLோட 27வது மேட்ச் MIக்கும் RCBக்கும் நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண கோலி ஃபர்ஸ்ட் bowling பண்றோம்னு சொன்னாரு. அப்ப 9.4வது ஓவர்ல MIக்கு 4வது விக்கெட் போக கிரீஸ்குள்ள வந்தாரு பொலார்ட். 16.4வது ஓவரப்ப பொலார்டுக்கு ஸ்டார்க் ஒரு பீமர் போட்டாரு. அதோட சில வார்த்தைகளையும் விட்டாரு. நெக்ஸ்ட் 16.5வது ஓவர் போட ஸ்டார்க் ரன் அப் ஸ்டார்ட் பண்ணப்ப பொலார்ட் அவர் பாதியிலே நிறுத்த இதை பார்த்து ட்ரிகர் ஆன ஸ்டார்க் பால பொலார்ட் காலை பார்த்து எரிஞ்சாரு. பொலார்டோ கையில இந்த பேட்டை எரிஞ்சாரு. இது அந்த IPL டைம்லயே பயங்கர ஹாட் டாபிக்கா மாறிச்சு. இதனால BCCI அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேட்ச் ஃபீஸ்ல இருந்து பொலார்டுக்கு 75%, ஸ்டார்க்கு 50% ஃபைன் போட்டாங்க. என்னதான் அந்த பேட்டில்ல கடைசியில ஸ்டார்க் வின் பண்ணியிருந்தாலும் அந்த மேட்சை MI 19 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. நம்பர் 2 யுவராஜ் சிங் vs ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப். இது வரைக்கும் நடந்த பல சண்டைகள் ரெண்டு பிளேயர்ஸ்குள்ள நடந்து அது அந்த ரெண்டு பிளேயர்ஸ்குள்ளே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற சண்டையில வேட்டையான எஸ்கேப் ஆகி வேடிக்கை பார்த்தவங்க மாட்டிப்பான். 2007 இனாகரல் T20 வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 மேட்ச் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு டர்பன்ல நடந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியாவுக்கு 18வது ஓவர் கிரீஸ்குள்ள வந்தாரு யுவராஜ் சிங். அந்த ஓவர்ல நல்ல பால்ஸோட சில பவுண்டரிஸ் கிடைச்சாரு. இதை பார்த்து டென்ஷன் ஆன ஃபிளின்டாஃப் ஓவர் முடிவுல யுவராஜ் சிங் கிட்ட வந்து தட் வாஸ் a lucky shot, I'm going to cut your throat off னு சொன்னாருன்னு சொல்லப்படுது. இதை கேட்டு டென்ஷன் ஆன யுவராஜ் சிங் தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை பேட்டிங்ல காமிச்சாரு. அடுத்த ஓவரை போட வந்த இங்கிலாந்தோட யங் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்டூவர்ட் பிராட ஐகானிக் 6 பால் 6 சிக்ஸஸ் அடிச்சாரு. Ball of the innings and he's put it away. Oh, has he? Yes, into the crowd. 6 sixes in an over. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இன்சிடென்ட்ல தான் சண்டை போட்ட ஃபிளின்டாஃப் எஸ்கேப் ஆகி போலிங் போட்ட பிராட் மாட்டிக்கினாரு. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. நம்பர் 1 ஹர்பஜன் சிங் vs ஸ்ரீசாந்த்.
இது வரைக்கும் நம்ம பார்த்த சண்டைகள் எல்லாமே வெறும் வாய் சண்டையா தான் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது அப்படி கிடையாது. 2008 IPL எம்ஐக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாபும் நடந்த மேட்ச் அது. அந்த மேட்சை பஞ்சாப் வின் பண்ணாங்க. அப்ப அந்த மேட்சோட முடிவுல 2 டீமே ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஸ்ரீசாந்த் ஹர்பஜன் சிங் பலாரம் அரைஞ்சாரு. ஆனா அப்ப அந்த டைம்ல அந்த ஸ்லாப்கான வீடியோஸ் எதுவும் இல்லைனாலும் ஸ்ரீசாந்த் அழுவுற வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் நிறைய இருக்கும். ஆனா இப்ப அந்த இன்சிடென்ட் நடந்து 18 வருஷம் கழிச்சு ஃபார்மர் IPL சேர்மன் லலித் மோடி அந்த ஹர்பஜன் சிங் ஸ்ரீசாந்த் ஸ்லாப் பண்ண வீடியோவை மைக்கேல் கிளார்க்கோட யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காரு. Here's the video that we were talking about. It was. But was it? I haven't put it out for so long. இதுக்கான ரீசனா ஏற்கனவே அந்த IPL சீசன்ல எம்ஐ ரொம்ப சுமாரா விளையாடிட்டு இருந்ததுனால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்த ஹர்பஜனை ஸ்ரீசாந்த் அந்த மேட்ச்ல கேலி பண்ணதுனால அரைஞ்சாருன்னு சொல்லப்படுது. இது ஒரு கிரிக்கெட் அஃபென்ஸ்ன்றதுனால BCCI அந்த சீசன்ல எம்ஐக்கு மீதி இருந்த மேட்சை ஹர்பஜன் சிங்கை பேன் பண்ணாங்க. அவ்வளவுதான் மக்களே. என்னடா கிரிக்கெட் பிளேஸ்குள்ள நடந்த சண்டை அவ்வளவுதானு கேட்டீங்கன்னா இல்ல. இஷாந்த் சர்மா கம்ரான் அக்மல் கிட்ட சண்டைக்கு போனதுல இருந்து ஷேன் வார்னே சாம்வெல் சட்டையை பிடிச்ச வரைக்கும் உள்ள இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற எந்த பிளேஸ்குள்ள நடந்த சண்டை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா சேனல் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா சொல்லிட்டு கடை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.